ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வந்து டெலிகிராம் சிக்னல் அனலைஸ் சொல்லியிருந்தோம்ல. டெலிகிராம் சிக்னலில் வந்து நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். ஸோ அது அனலைஸ் தான். நம்ம எந்த டைமில் கரெக்டான டைமிங்கில் எங்கே பை பண்ணணும், செல் பண்ணணும், அது எந்த மாதிரி பேட்டர்னில் க்ரியேட் பண்ணிக்குது. ஸோ இதை உங்களுக்கு நான் சொன்னேன்னா நீங்களும் இதை மாதிரி கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன நான் ஒருத்தன் உங்களுக்கு சொல்லாமே நீங்களே இங்கே அனலைஸ் பண்ணி நீங்களே கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் இப்போ வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பெரிய லார்ஜர் பர்ஸ்பெக்டிவாக நம்ம போகிறோம். ஓகேவா? நம்ம பதில் வீக்லி எதாவது பார்த்துருவோம். வீக்லியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எப்பயும் போல் நம்ம ரெட் கலர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆன இந்த இடம் ஒன்று. அதுக்கடுத்து இவனுக்கு வர பெரிய சப்போர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல் தான். பிரேக் அவுட் கொடுத்து போனோம். நம்ம வந்து முதல்ல வந்து யூஎஸ்டிடி தான் பார்க்குறோம். இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுத்த லெவல் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இறங்கினா தென் திரும்பி மேலே போனால் இப்போ திரும்பி கீழே இறங்குறான். ஓகேவா? ஐ மீன் வீக்லியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடும் இல்லாமல் நிற்கிறான். வீக்லியில் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னு கீழே இறங்கலாம். ஓகேவா? சரி, டேயில் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டேயில் வந்து ஆல்மோஸ்ட்டு ரொம்ப நாளாக இந்த லெவல்கிட்ட வந்து ரேஞ்ச் ஆகினே இருக்கிறான். ஆல்மோஸ்ட் 1 மந்த் தான். டிசம்பர் 16 to 18 ஆரம்பிச்சு இப்போதைக்கு ஜனவரி 1 மினிட் ப்ளீஸ். ஜனவரி வந்து 15 வரைக்குமே வரப்போகுது. இன்னுமே இந்த லெவலுக்கு தான் ட்ரேட் ஆகினுக்குது. சரிங்களா? நாம் வந்து இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட் இந்த கொஞ்சம் பாருங்கண்ணா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இது வந்து நம்ம பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருவோம்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன? இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் கேண்டில். ஸோ அதனால் வந்து இது பிரேக் அவுட் கொடுத்து கீழே வரும்ன்றோம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவாக 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஏன் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வந்து ஹோல்ட் ஆகிறான். மோஸ்ட் ப்ராபப்ளி இவன் வந்து பையிங் ஆகும்னா குறைஞ்சது வந்து இப்படி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் திரும்பி மேலே போவான். இல்லை 1 ஹவர்ஸில் கொஞ்சம் எனிதிங் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். குறைஞ்சி இந்த லெவலுக்கிட்ட வந்து இவன் கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போனோன்னா ஓகே இவன் பையிங் இருக்கலாம். நம்ம அப்போ வந்து ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுமே தவிர பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வேணாம். நம்ம வந்து எப்படி சொல்லலாம், சிக்னல் வந்து நம்ம வந்து 27 இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். பட் நம்ம ஏன் அந்த அளவுக்கு வச்சுருந்தா சேராமல் இந்த விக்கு கொடுக்கறதுல பாருங்க, இந்த ஒரு விக்கு கொடுக்கறதுல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போகக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிருந்தோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இது கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த சப்போர்ட் இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நம்ம குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆல்மோஸ்ட் 6 to 7% கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அது மேல் சைடில் பார்த்தா இப்போதைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 2% கிட்ட 1.50% கிட்ட வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸு. இல்லைனா நம்ம 3 to 4 1:1 இவன் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தா இவன் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் ஹெல்ப் பார்த்தா அங்கே 4 ஹவர்ஸில் வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்கிறான். அதனால் நம்ம இவனை வந்து நம்ம செல்லிங் போடலாம். மொதல் காரணம். ரெண்டாவது 4 ஹவர்ஸில் செல்லிங் இருக்கிறனா இவனை டேலையும் பார்ப்போம். டேவை பொறுத்தவரை பார்த்தா டேலையும் செல்லிங்கில் இருக்கிறான். வீக்லியில் பார்த்தா வீக்கில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வாய்ப்புகள் உள்ளன. இப்படி வந்து திரும்பி மேலே போயிட்டு இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வேணால் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்படி மேலே போயிட்டு இதுவே ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆகிட்டு கீழே வரலாம். ஸோ வீக்கில் வந்து கொஞ்சம் நியூட்ரல் ஆகுது. அப்படி அந்த மாதிரி செல்லிங் வந்துன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கணும்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம், எத்தனை ஆல்மோஸ்ட் 20% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம திஸ் இஸ் மேசிவ் தானே. ஓகேவா? வந்து வீக்லியில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. சாரி, வீக்லியில் பர்ஃபெக்டாக வீக்லியில் வந்து ஆல்மோஸ்ட் இப்படியும் மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது, கீழேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டிசிஷன் தான். ஸோ அதனால வீக்லி நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். டேயில் பார்த்தா ஓகே, மேலே போனால் கீழே இறங்கலாம், திரும்பி மேலே போகிறான் கீழே இறங்கலாம், இப்படி பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், சந்தேகமே கிடையாது. டேயை பொறுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல செல்லிங்கில் தான் இருக்கிறான். 4 ஹவர்ஸ் எக்ஸாக்ட்லி செல்லிங்கில் தான் இருக்கிறான். குறைஞ்ச நம்ம 4 ஹவர்ஸ் ஸ்டாப் லாஸ் பார்த்தா இவ்வளோ தூரம் வச்சுக்கிறது பெட்டர். இப்போதைக்கு கண்டிஷனுக்கு பார்த்தா இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இவன் வந்து இங்கே வந்து ஃபாலோ த்ரூ ஆரம்பிச்சுன்னா நம்ம பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் சின்னதாக கூட வச்சுட்டு அப்படியே ட்ரைல் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இங்கே 4 ஹவர்ஸ்லையும் பெட்டராக இருக்கிறான். நமக்கு 1 ஹவர்ஸ்லையும் பார்த்துருவோம். லாஸ்ட் வியூ தான். 1 ஹவர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், டபுள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டானா ப்ராப்ளம் நமக்கு. அது வரைக்கும் கிரியேட் பண்ணாத வரைக்கும் நம்ம இப்படி கீழே போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து செல்லிங் பண்ணலாம்.
சரி, இவன் வெந்த மாதிரி பேட்டர்ன்களை கிரியேட் பண்ணிடுறான்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு ஆல்மோஸ்ட் பெரிய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா ஒரு எம் பேட்டர்ன் சொல்லலாம். ஸ்மாலர் பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் பேரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லலாம். டேல எப்படி இருக்குன்னா வீக்லியில் பார்த்தா வீக்லிக்கும் வேறு லெவல் தான். ஒரு பெரிய லாஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினா ஓகேவா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து செல்லிங்க்கு போடுறோம். ஓகே, நம்ம டெலிகிராமில் வந்து கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம டார்கெட்டை ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஜோன் வைக்கிற ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டர் தான். இப்போ ஆனால் கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு 1 ஹவர் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். குறைஞ்சது 1 ஹவரில் மட்டும் ஏதாவது டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப அக்ரெசிவாக வேணாம். சரிங்களா? இல்லை நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து இப்போ கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போயே கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, நம்ம இப்போ பை பண்ணிக்கலாம். பட் 1 ஹவரில் வந்து கொஞ்சம் 1 or 2% வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடினா நீங்கள் பிலீவ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். டேயில் பார்த்தீங்கன்னா டே பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் லாங் டேர்மில் ஒரு 20% நம்ம கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க வந்து இந்த லெவலுக்கு இல்லை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் என்ட்ரி ப்ரைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்தா டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணதுக்கு சான்சஸ் ப்ராபபிலிட்டி பார்த்தா 60 to 80% நான் சொல்லுவேன். ஓகேவா? வேறு என்ன இதில் வூவில்? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நிறையா ப்ராஃபிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா தேவைன்னா நம்ம கூட கனெக்டில் இருங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். தென் பாய்.